U2 புரூட்டஸ் மைனர், பேரலையை சார்ந்த மில்டன், பேரலை இந்திரகுமார் தேரடி, நடுவிரல் யூடியூபர் புஷ்பராஜ் தற்போது அவர்கள் நால்வரும் கலந்துரையாட இருக்கிறார்கள். மைக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கோட்ல வச்சு கொடுக்குறாங்க சார்ஜர். அவ்வளவுதான் டைம் உனக்கு. அதனால அதுக்குள்ள முடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா கிளம்பிரு. ஆமா, அதுலயும் நான் அவரு லியோனி சார் அவருடைய பட்டிமன்ற நகைச்சுவை உரைகள் கேட்டிருக்கேன், பிரச்சார உரைகள் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி உரை ஆற்றி இருந்தார். அது அவ்வளவு பேரையும் மதசார்பின்மைக்கான முழக்கத்தையும் எழுப்ப வைத்திருந்தார். அப்படியே கமலாலயம் கூட்டு போயிருந்தோம்னாக்கா நீ ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அப்படியே கமலாலயம் நோக்கி கூட்டத்தை கூட்டு போயிருந்தா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். கூட்டு போகாம இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்க போகுதுங்கிறது வேற விஷயம். அங்க உள்ளவங்களே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, எப்பவுமே எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் நம்ம பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பிஜேபி ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் அட்டன் பண்றோம். ஆனா நேரம் 2 ஆகுது. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு தலைவருக்காக இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒருவர் கண்ணில் கூட உறக்கம் இல்லை, உற்சாகம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருக்கைகள் பத்தவில்லை. வெளியில இதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு 4-5 தடவை டீ குடிக்க வெளியில போனோம். இதை விட ஒரு பெருமடங்கு கூட்டம் இன்னும் சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உள்ளபடியே நேரத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு தலைவருக்கு இப்படி இல்ல. லியோனி என்ன சொன்னாங்க, 11:30 மணிக்கு வந்தேன், இப்பதான் மேடை ஏத்தி விட்டாங்கன்னு. நான்லாம் 6 மணிக்கு கிட்டத்தட்ட விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கோழி கூற நேரம் ஆச்சு இப்ப. ஆமா, ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நீங்களாச்சும் பரவாயில்ல, சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். பாண்டிச்சேரியில நான் என்ன பேச போறேன்னா, இல்ல இப்ப இந்த சத்தம் தான். என்ன சத்தம்னா, காத்து கூட பேசுறேன், காத்தா மாறி பேசுறேன். ஒரு மனுஷன் மாடு கிட்ட பேசுறப்ப, மாடா மாறி பேசுறப்ப, மாடுகள் மாநாடு நடத்துறப்ப நான் சுவாசிக்கிற காத்துக்கிட்ட பேசக்கூடாதா? சரி, இப்ப நீங்க பாண்டிச்சேரியில இருந்து வர்றீங்க, அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நான் சொல்றது மாடு மேய்க்கிற அண்ணனுக்கு பாண்டிச்சேரியில இருந்து எதுவும் இல்ல, ஒரு 2 செட்டு ஏணி வாங்கி வந்திருக்கிறேன் மரத்துல ஏறுறதுக்கு. நிஜமா இருக்கு, போறப்ப கொடுத்துட்டு போனோம். இல்ல, இனி அடுத்து கான்கிரீட் படி கட்டுறதா இருக்கிறாங்களா? ஏணி வசதியா இல்லையா? ஏணி வசதியா இல்லையா? அது இல்லாம மாடு மேய்க்கிறதுக்காக ஃபெசிலிட்டி வாய்ந்த கார்கள். மாடு மேய்க்கிறது எப்படி மேய்க்கணும் அதெல்லாம் இல்ல, ஒரு நல்ல கார்ல மேல உட்காந்து டிஷர்ட் இசுசு கார்ல, உசூசு கார்ல, அந்த கார் பேர் கூட தெரியாது, புது புது கார்ல போய் மாடு மேயாது, ரோட்ல திபுர் திபுன்னு ஓடும். இல்ல, ஆனா இவ்வளவு மாட்ட சொல்றீங்க திபு திபுன்னு ஓடும்னு? அது எங்க மாமா இங்க தப்பா எடுத்துக்க கூடாது. மாண்புமிகு மானமிகு நான் சொல்ல, சின்ன மாமா சொன்னது அது. இல்ல, ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான மாடு மேய்க்கிற ஒரு நபரை நான் என் வாழ்க்கையிலே முதல் முறையா பாக்குறேன். அதிதாஸ் டிஷர்ட், ஸ்கெச்சஸ் ஷூ, கிட்டத்தட்ட அந்த உருப்படிகளுக்கு, அதாவது உடைக்கும் ஷூவுக்குமே எடை போட்டோம்னாக்க 1.5 லட்சம் ரூபாய் தேரும். 1.5 லட்சம் ரூபாய் உடை இணைந்து மாடு மேய்க்கிற நபரை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி மாடு மேய்க்கிறவரோட பிள்ளைய மாடு மேய்க்க விட்டுருக்கணும்ல. அவர் பிள்ளைய மட்டும் அமெரிக்கா போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் வருஷத்துக்கு எத்தனை லட்சம் ஃபீஸ்? இல்ல, 25 லட்சம். நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் மாடு மேய்க்க வெளியே வந்திருக்காரு. இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பையன் உள்ள மேய்ப்பாரு. அந்த ஃபீஸ்ல நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்னா திரள் நிதி வருது, அது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு யாருக்கும் தெரியாது. போட்டா அண்ணன் அமெரிக்கால இருக்கிறவனுக்கு, தம்பிக்கு அமெரிக்கன் காலேஜ் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டேன். வசூலை போட்டு கட்டிட்டாங்கடா. நம்ம கட்டினா தானே. இல்ல, ஏதோ அவர் புதுசா மாடு மேய்க்கிறது மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீ 13 வருஷமா மாடை மட்டும் தானே மேய்ச்சிக்கிட்டு இருக்க. 35 லட்சம் மாட்டை மேய்ச்சிருக்காங்க. அது எல்லா மாட்டு கொட்டாயிலையுமே ஒரு நாய் கட்டியிருப்பாங்க. அது முன்னாடி போகும்போது இவங்க எல்லாம் பின்னாடி போவாங்க. அது நான் மிருகங்களை சொல்றேன். நீங்க யாரும் மனிதர்களை அதோட பொருத்தி கொள்ள கூடாது என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புக்கு வரும். மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை தலைப்பு. மதச்சார்பு என்ன பண்ணும்? மதவாத அரசியல் என்ன பண்ணும்? ஒரு IPS அதிகாரிய நடு ரோட்ல சட்டையை கட்டிட்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்க வைக்கும். அது டூப்ளிகேட் சவுக்கு. இல்ல, அது அவரு சட்டையை கழட்டி நிக்கல, நம்ம தலைவர் சட்டையை கழட்டி நிக்க வச்சாரு. இல்ல, அது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒட்டுமொத்த சனாதனி சங்கி கூட்டத்தையும் சட்டையை கழட்ட வைக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு சின்ன திருத்தம், அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கைபர் பலான் கணவாயில வரும்போது அவங்க சட்டை போட்டு வரல. இந்த நேக்கு தெரிஞ்சதுனாலதான் வாசல்ல ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரிஜினல் சவுக்கு எடுத்துட்டு வந்தாப்புல.
இவன் டூமாங்கோலி பக்கத்துல திருப்பூர்ல காட்டன் மில்ல தச்சு சாட்டைன்ற பேர்ல என்னத்தையாவது எடுத்துட்டு வந்துருவாங்க, ஒரிஜினல் சாட்டையை நம்ம கொண்டு போய் கொடுப்போம்னு உசாராயிட்டா. அதை பார்த்த உடனே நம்ம விசிகா தோழர்கள் எல்லாம் பேச, ஏப்பா அது பஞ்சு சவுக்கு மாதிரி இருக்கு, எங்க கிட்ட மாட்டு தோல்ல செஞ்ச சவுக்கு இருக்கு, நான் வேணா எடுத்துட்டு வர்றேன், நீ ஏன் சிரமப்படுற? எடுத்துக்கிட்டு உரிச்சோம்னா. ஆனா மதவாத அரசியல் ஐபிஎஸ் அதிகாரி சட்டை கழட்ட வைக்கும். இல்ல இது அதுக்கு முன்னாடி அவர் எங்க சட்டையை கலட்டினாரு? பனையூரா கோயம்புத்தூரா? எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல சட்டையை கழட்டினாரு நினைக்கிறேன். பனையூர் இல்லையா? பனையூர்ல. அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. பனையூர்ல ஒரு விஷயம், மதவாத அரசியல் சட்டையை கழட்ட வைக்கும், எழுச்சி தமிழன் அரசியல் படிக்காதவனை படிக்க வைக்கும், படிச்சவனை அரசியல் படுத்தும், அரசியல் படுத்தவனை கொள்கை பேச வைக்கும். இங்க இருக்கிற ஒரு சிறுத்தை கிட்டயாவது அண்ணாமலை வந்து கொள்கை பேசிடுவாரா, அரசியல் பேசிடுவாரா? அதுதான் வளர்ப்பு. அதுக்குதான் சொல்றோம் அண்ணன், ஆசான், தலைவர், எழுச்சி தமிழர்னு. அவர் வேற அண்ணன் மட்டும் இல்ல, ஆசான். நமக்கெல்லாம் ஆசான் அவர் தான். நம்ம அரசியல் களத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கிய பல தலைவர்களுடைய எல்லா பின்புலத்தையும் நம்ம ஆராய்ந்து பேச வேண்டியது இருக்கு. இந்த நபர் அந்த நபர்னு தனிப்பட்டு பேச வேண்டியதில்லை. சாதி ஒழிப்பையும் சமூக விடுதலையையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கு இருக்கிறார். சாதியை வைத்து மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் என்று தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய ஒரு தலைவர் தன் சொந்த குடும்பத்தாலேயே ஏமாற்றப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார். யாரை அவர் காணாமல் போக வேண்டும் என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அப்பேற்பட்ட எழுச்சி தமிழரை தேடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் திருமாயங்களோடு வந்து நிற்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர் தன் வீட்டு சோஃபாவில் ஒட்டுக்கருவி வைத்திருக்கிறார்கள் என்பதையே இப்போதுதான் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார், அதுவும் சொந்த பையனால. அதுல நேத்து ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இப்ப இன்றைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது நம்ம பல பேரோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறோம் வீட்டுல, குடும்பத்துல, நண்பர்கள்ட்ட. ஆனா எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் இந்த ஊடகவியலாளர் அரங்கத்தில் கொண்டாடி அவர் எங்களுக்கு கேக் கூட்டியது அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ அவரிடமிருந்து நாம் கேக் பெற்றோம். அதே போல ஒரு வயசான அம்மாவுக்கு கேக் ஊட்டுறதுக்காக நேற்று தோட்டத்து பக்கம் யாரோ போனதாக தகவல். அது ஆமா, அவரு அவங்க அம்மா கூட்டிருக்காங்க, பக்கத்துல அவர் வேற நின்று இருக்காரு. அது 6 மணிக்கு முன்னாடி, 6 மணிக்கு மேல வேற. அதுதான் எனக்கு டவுட். கேக் ஊட்டினது காலையில 6 மணிக்கா இல்ல சாயங்காலம் 6 மணிக்கா? ஏன் சாயங்காலம் 6 மணினா? சாயங்காலம் 6 மணினாக்கா ஐயாவுடைய கோயந்தாசாமி நாங்க சொல்லல, அவங்க அப்பா சொன்னாரு பையன் இப்படிலாம் பிஹேவ் பண்றாரு. சொம்பு விட்டு அடிக்கிறான் சார், சொம்ப தூக்கி அடிக்கிறான் சார். அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு உனக்கு தூக்கம். அந்த காலையில வர்ற தலைவலி எல்லாம் நைட்டுடைய டார்ச்சர்கள் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாடாளுமன்றத்துல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டை முன்னிட்டு ஒரு 2 நாட்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதம் நடந்த போது எழுச்சி தமிழர் அவர்கள் பேசிய வீடியோ ஒரு 6 நிமிட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் இன்னொன்னும் இருக்கிறது. அந்த வீடியோவை இன்றைக்கு வரும்போது பார்த்தேன், என்ன பேசியிருக்கிறார் என்று மீண்டும் ஒரு முறை கேட்பதற்காக. அவர் பேசிய போதே நம்ம அதை பேரலையிலையும் போட்டிருக்கிறோம். அதை கேட்கும்போது அவரை பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்த அந்த முதல் நிமிடத்தில், அதுக்கு முன்னாடி அவருக்கு பின் இருக்கையில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உட்கார்ந்திருந்தார். வெளியே போனவர் எழுச்சி தமிழர் பேசுகிறார் என்று தெரிந்த உடனே உடனடியாக வந்து இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, 3 நிமிட அளவை தாண்டி போகும்போது உடனே நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லா பேரும் சேர்ந்து இல்லை எங்க டயத்தை அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் சொல்லுவாங்க. எழுச்சி தமிழர் அவர்கள் கரெக்டா 3வது நிமிடத்தை தாண்டும் போது ஒரு முக்கியமான லீடு எடுத்தார். என்ன லீடு எடுத்தார் அப்படின்னா, அம்பேத்கருக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சிலை வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கருக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்ட முயற்சி செய்கிறீர்கள், அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த வீட்டுக்கு நீங்கள் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அம்பேத்கர் எதை உயிராக கருதினாரோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை உருவி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொன்ன போது உடனே அங்கிருந்து மைக் ஆஃப் மைக் ஆஃப் மைக் ஆஃப் அப்படின்னு கத்துறாங்க. பின்னாடி இருந்து தங்க தமிழ்ச்செல்வன் இன்னும் 2 நிமிஷம் அவர் பேசட்டும் என்று சொன்னார் இல்லையா? எழுச்சி தமிழரின் பின்னால் ஏன் நிற்க வேண்டும் என்பதற்கு அந்த குரல் நமக்கு காட்டுவது, நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை உருவி எடுத்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் குடலை உருவதற்கு அல்ல,
மனசாட்சியை உருவுவதற்காக, அவர்கள் மனதிலிருந்து சனாதன அழுக்கை உருவுவதற்காக எழுச்சி தமிழர் அந்த நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறை உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நேத்து நம்ம விடுமுறை தினம் சொல்லலாம், இங்க சொல்லலாம். விடுமுறை தினம் தானே? விடுமுறை தினம் தான். விடுமுறை தினம், விடுதலை தினம். விடுதலை அந்த நாளில் நமக்கு விடுமுறை, அதனால் நான் விடுமுறை என்று சொன்னேனே தவிர வேறு நோக்கம் கிடையாது. அந்த விடுதலை தினத்துல கொடியேற்றி வைக்கும் போது பிரதமர் மோடி ஒரு அழகான வார்த்தை, யாரும் சிரிக்க கூடாது, அவர் சொன்ன வார்த்தை குஷ் பைத்தியா. குஷ் பைத்தியா. ஐயா 6 மணிக்கு மேல அவர் எது சொன்னாலும் பக்கு பக்குன்னு இருக்கும். குஷ் பைத்தியா அப்படின்ற வார்த்தை. குஷ் பைத்தியான்னா என்னன்னா ஊடுருவல்காரர் அப்படின்னு அர்த்தமா. அதை எங்க சொல்றாருன்னா, செங்கோட்டை மேல ஏறி நின்னு இந்தியாவுக்குள் ஊடுருவல்காரர் வருகிறார்கள், நான் ஒருவரையும் சும்மா விட மாட்டேன். நீ நிக்கிற அந்த செங்கோட்டையை கட்டினது யாருன்னு தெரியுமா? நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறியா? முடிஞ்சா அந்த செங்கோட்டையில இருந்து வேற எங்கேயா தலைமையிடத்தை மாத்திரத்தை அறிவிச்சு பாரு. அந்த செங்கோட்டையில நின்னுக்கிட்டு இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசும் பொழுது நாம் எல்லோரும் தவறாமல் சொல்ல வேண்டிய பெயர் என்ன? என்ன? அரசியலமைப்பு சட்டம் என்றால் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் என்றால் யார்? அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெய்பீம். ஜெய்பீம். மோடி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்தவர் அப்படின்னு யாரோ சியாமா பிரசாத் முகர்ஜியா அவர் பேரை சொல்லி இருக்கிறார். சரி, யாருடா இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி? அவர் என்ன முக்குச்சா? முக்குச்சு. அந்த அந்த முட்டுச்சந்து எங்கெல்லாம் முக்குச்சு அப்படின்றதுதான் வரலாறு. அந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படி என்னத்தை அப்படி தியாகம் செய்து கிழித்து விட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு, அந்த வெள்ளையனே வெளியேறின் பொழுது நார்த்ல ஃபுல்லா முழக்கம் என்ன அப்படின்னா ஒரு அழகான முழக்கம், நா ஏக் பாய் நா ஏக் பை. அதாவது ஒரு மனிதனும் இந்த பிரிட்டிஷை ஆதரிக்க மாட்டோம், ஒரு பைசா இந்த பிரிட்டிஷுக்கு கொடுக்க மாட்டோம். இது சுதந்திர போராட்ட வீரர்கள் வைத்த முழக்கம். அந்த முழக்கம் வைத்த போது நம்ம பூட்ஸ் சாவர்கர் உயிரோடு தான் இருக்கிறார். அந்த பூட்ஸ் சாவர்கர் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னா ஹிந்து மகாசபா, பேட்டா கம்பெனியை சேர்ந்தவரா? பேட்டா எங்க பேட்டா கம்பெனி மாடலே வருதுண்டா. ஐயா பேட்டா கொடுங்க, நான் கேட்டது காசு பேட்டாங்க, அவன் கொடுத்தது ஷூ பேட்டாங்க. பிறகு என்ன பண்ண? நக்கிட்டன்ல பாலிஷ் போடுறதுல எங்களை விட்டா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வெள்ளைக்காரர்களுடைய போராட்டத்தை ஆதரிப்போம்னு 2ஆம் உலக போருக்கு இந்து மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணித்து விட்டு பிரிட்டிஷோடு சேர்ந்து போர் புரிவதற்கு இந்துக்கள் போக வேண்டும் என்று சொன்ன நபரின் பெயரை அரசியலமைப்பு சட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த மோடி குஷ்பைத்தியாவா இல்லையா? வைத்தியாதான். ஆனா அதுக்கு முன்னாடி குஷன் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அந்த ஊடுருவல் தானே சொல்றீங்க? ஊடுருவல் உண்மையிலேயே ஊடுருவலை தடுத்திருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை நமக்கு இல்ல. ஆமா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊடுருவலை தடுத்திருந்தோம்னாக்கா நமக்கு இந்த நேரம் இவ்வளவு பிரச்சனையே இல்ல. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற ஒரு பேரணியை நடத்திவிட்டு எழுதிய தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக வெளிப்படையாக பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். மதம் மக்களுக்கானதே, அரசுக்கானது அல்ல. இது அவர் இன்னைக்கு நேத்து பேசல. ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த நேரத்துல, இப்ப இந்த மோடி வேவுன்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உருட்ட ஆரம்பிச்சப்ப பாசிச கும்பலை வரவேற்பதற்கு, ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்த பலரும் போராடி கொண்டிருந்த போது, இலைமறை காயாக வேலை பார்த்து கொண்டிருந்த போது, நாட்டை இன்னொரு மதவாத நாச கும்பலிடம் ஒப்படைக்க கூடாது என்று முதலாக கர்ஜித்த ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள். அன்னைக்கு தொட்ட கோடுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் அரசியல் திசையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களை பாசிச கும்பல் ஆசை வார்த்தைகள் காட்டி கோடி கணக்கில் அள்ளி கொடுத்து சிறையை காட்டி அவர்களை முடக்கி அவர்கள் சொத்துக்களை மடக்கி
அவர்களுடைய பர்சனலா டீடைல அவங்களெல்லாம் எடுத்து போட்டு மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி எல்லா ஜும்லா வேலையும் பார்த்து இழுத்து பார்த்துச்சு. ஒரே ஒரு தலைவன்ட்ட மட்டும் மண்டியிட்டு தோற்றது. அது நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்களிடம். நீங்க ஒரு பஞ்சு டயலாக் போட்டா கரெக்டா இருக்கும். இந்த ஈடி எல்லாம் விட்டு மிரட்டிட்டு இருக்காங்க இல்ல பிஜேபி, அவன் வந்து 10 பேர் அடிச்சு டான் ஆயிருக்கான். ஏய் எங்க தலைவர் அடிச்ச 10 பேரும் டான்டா.